கண்ணியமானவர்களே, ரோட்டில் கிடந்த பிச்சைக்காரருக்கு அல்லாஹு தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல், ஒரு நேரம் அருந்துவதற்கு கூட தண்ணீர் இல்லாமல், இன்னும் நல்ல ஆடை அணிவதற்கு கூட ஆடை இல்லாமல் ரோட்டில் கிடந்த ஒரு பிச்சைக்காரருக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். என்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்? இன்னும் இந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கின்றது. ஏன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஏழை மனிதர், சாதாரண முசாஃபிர், அவரை அல்லாஹு தாலா தன்னுடைய காபாவை, தன்னுடைய இல்லத்திற்கு அல்லாஹ் வர வச்சிருக்கிறான். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நிகழ்வு இங்க நடந்துச்சு. அந்த ஒரு மனிதன் யார்? அந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா என்ன விதமான பாக்கியத்தை கொடுத்தான், அற்புதத்தை கொடுத்தான் அப்படின்னா, ஜெய்ப்பூரில் வாழக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர்ல வாழக்கூடிய ஒரு மனிதர். அவரினுடைய பேர் சிக்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். அந்த ஒரு மனிதனுடைய நிலை அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே கிடையாது. அந்த ஒரு மனிதர் சிங்கிள் மனுஷன் தான். அவரினுடைய வயசு ஒரு 77 வயசு, இன்னும் 76 வயது என்பதாக சோசியல் மீடியாவில் குறிப்பிடுறாங்க. சிக்கந்தர் அப்படிங்கிறவர் ஒரு மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். மஸ்ஜிதுக்கு எப்படி நம்ம இப்போ பள்ளிவாசலுக்கு தொழுக போகிறோம் அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு வெளில முசாஃபிர் உட்காந்துருப்பாங்கல்ல, யாசகம் கேட்டு நிற்பாங்கல்ல, அது போன்று நீண்ட நாட்களாக யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த ஒரு மனிதன் என்ன சொல்லுவாருன்னா, யாராவது இந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அழைச்சாங்கன்னா, இவர் ஏதாவது ஒரு பேர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா, இந்த ஒரு மனிதர் என்ன சொல்லுவார்னா, என்னைய என்னுடைய பேரை சொல்லி அழைக்காதீங்க, சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்காதீங்க, ஹாஜி சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி அழைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதன் வர்றவங்க எல்லாரிடமும் சொல்றாரு. இது எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள், அந்த மஹல்லாவாசிகள் எல்லாருமே அவர் எப்போதுமே கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஹாஜி சிக்கந்தர், ஹாஜி சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்த வண்ணமாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு மனிதனினுடைய ஆசையே என்னமோ, அவர்கிட்ட பணம் இல்லை, அவர்கிட்ட செல்வம் இல்லை, அவர்கிட்ட எந்த விதமான பொருளாதாரமும் இல்லை, இருந்தாலும் நான் மௌத்தாவதற்குள்ள ஹஜ்ஜு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியே அந்த மனிதன் எல்லா மனிதர்கள் தொழுக வர்றவங்க எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் ஒரு செல்வந்தர் வர்றாரு. எங்க? மஸ்ஜிதுக்கு வர்றாரு. மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது இந்த ஒரு மனிதனை பார்க்கிறாரு. இந்த ஒரு மனிதனுக்கு யாசகம் பணம் கொடுக்கிறார். அந்த யாசகம் கேட்கக்கூடியவருக்கு, அந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்த பிறகு அந்த ஒரு மனிதனிடத்துல, அந்த செல்வந்தர் இடத்துல இந்த சிக்கந்தர் என்ன சொல்றாருன்னா, என்னைய ஹாஜி சிக்கந்தர்னு சொல்லுங்க, சிக்கந்தர்னு குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தரிடமும் சொல்றாங்க. அந்த செல்வந்தருமே கொஞ்சம் பொறுமையா நின்று கேட்கிறாங்க, ஏன் உங்களை சிக்கந்தர் தானே உங்களுடைய பேரு, உங்களை ஏன் ஹாஜி சிக்கந்தர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது, இன்ஷால்லா நான் மௌத்தாகுவதற்குள்ள அல்லாஹ் தஆலா என்னை ஹஜ்ஜு செய்ய வச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதர் சொல்றாரு. பிறகு அந்த செல்வந்தரும் போய் தொழுகிறாங்க. ஒரு வீட்டுக்கு தொழுக முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு ஐடியா தென்படுது, ஒரு சிந்தனை ஏற்படுது. ஆமாம், ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்துருச்சு, நாமளும் போய் ஹஜ்ஜு செய்யணுமே, நம்மளுடைய குடும்பத்தார்களையும் கூட்டிட்டு போய் ஹஜ்ஜு செய்யணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தார்களையும் ஹஜ்ஜு செய்வதற்கு அழைக்கிறார். தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், இன்னும் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாரு, ஒரு நியத்து வைக்கிறாரு. சரி செல்லலாம் அப்படின்னு விசா எல்லாமே எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, நம்மளுக்கு இந்த சிந்தனை வருவதற்கான காரணமே அந்த யாசகம் கேட்கக்கூடிய அந்த பிச்சைக்காரரான சிக்கந்தர் தானே. சிக்கந்தர் நம்ம இடத்துல ஹாஜி அப்படின்னு அதற்கு விளக்கம் சொன்னனால நமக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துச்சு. அப்ப அந்த சிக்கந்தரும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற நீயத்து வச்சிருக்காரு. அவரினுடைய நீயத்தை நாம நிறைவேற்றி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி சிக்கந்தருக்கும் போயிட்டு கேட்குறாங்க. பாஸ்போர்ட், இன்னும் ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டு அவர்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை ப்ராசஸை பண்ணுறாரு. பண்ணி முடிச்சு சிக்கந்தர் அவரையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்றார். இந்த ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியத்திற்குள்ளாகிறாங்க. ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு
பிற மனிதர்களிடத்துல உணவு கேட்கக்கூடிய ஒரு மனிதர், பிற மனிதர்களிடத்துல பணம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை அல்லாஹாலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த ஒரு நியூஸ் தான் உலக அளவில் ரொம்பவும் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு விஷயம் எந்த அளவிற்கு ஒரு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா, கத்தார், இன்னும் கல்ஃப் கண்ட்ரி, இது எல்லா கண்ட்ரிகள்லையுமே இந்த ஒரு நியூஸ் தான் இன்றைக்கு ரொம்பவும் பிரபல்யமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மள்கிட்ட பணம் இருக்கோ, செல்வம் இருக்கோ, பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ, நாம நீயத்தை மட்டும் வச்சா போதும். அல்லாஹு தாலா எப்படி நம்மளை கூட்டிட்டு போவானே தெரியாது. ஏதாவது ஒரு மூலியமாக, ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு வழிமுறையில் அல்லாஹு தாலா நம்மளை அவனினுடைய இல்லத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருவான். இப்ப அந்த ஹாஜி சிக்கந்தர் என்ன செஞ்சாரு? அவர்கிட்ட பணமும் சேர்க்கல, அவர்கிட்ட போய் யார்கிட்டையும் கெஞ்சவும் இல்லை. அவர் என்ன செஞ்சாரு? நீயத்து மட்டும் வச்சாரு. பிறகு அந்த ஒரு மனிதர் போறாங்க, ஹஜ்ஜு செல்றாங்க, ஹஜ்ஜும் செய்யறாங்க. ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு வரப்போறாங்க. வருவதற்காக வேண்டி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஹாஜி சிக்கந்தர் அப்படின்ற பேரை நம்ம சூட்டி அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், அவருக்கு ஒரு விழா நடத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஊர்க்காரர்கள், அந்த மக்கள் குறிப்பிடுறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, நாமும் நம்மிடத்துல பணம் இல்லாட்டும் சரி, நம்மிடத்துல ஹஜ்ஜு செய்வதற்கான பொருளாதார வசதி இல்லாவிட்டாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். மரணிப்பதற்குள் எப்படியாவது அல்லாஹ்வினுடைய இல்லத்தை பார்த்துடணும், தவாஃப் செஞ்சிடணும், எப்படியாவது நாம ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சிடணும், எப்படியாவது அரஃபா மைதானத்தில் போய் நாம துவா கேட்டுறணும், எப்படியாவது ரசூல்லா வாழ்ந்த அந்த வீட்டை பார்த்துடணும், ரசூல்லாவினுடைய மக்பராவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நீயத் வைங்க. நீயத்துடைய பொருட்னால அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் ஹஜ்ஜு செய்ய வைப்பான். யாராருக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், இன்னும் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குதோ அவர்கள் அனைவரும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதனை என்னுடைய பொருட்டாலாவது அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் ஹஜ்ஜு செய்ய வைப்பானாக, ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக எனக்காக துவா செய்யுங்க.